என் தங்கமே, நீ இதை கேட்க ஆரம்பிச்ச அந்த நொடி முதல் உன் ஆன்மாவில் ஏதோ ஒரு லைட் விழ ஆரம்பிச்சிருக்கு. நீ இதை நொமல் மெசேஜ் நினைச்சு ஓபன் பண்ணிருக்கலாம், ஆனா இது சாதாரண விஷயம் இல்ல. இது ஒரு டர்னிங் பாயிண்ட். ஏனென்றால் நீ என்ன கேட்டாலும் என்ன படித்தாலும் உன் ஆன்மா சூஸ் பண்ணுகிறது. உன்னோட சோல் எந்த வார்ட்ஸ் ஐ அப்சர்வ் பண்ணணும், எந்த வார்ட்ஸ் ஐ ஸ்கிப் பண்ணணும் என்பதை அது நானே தெரியாம கைட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதனால தான் இந்த வார்த்தைகள் இப்போ உன்னிடம் வந்து சேர்ந்திருக்குது. ஏனென்றால் நீ தயாராய் இருக்கிறாய். நீ இந்த மெசேஜ் முடிக்கும் முன்னாடியே உன் மைண்ட் உன் தாட்ஸ் உன் விழத் ஏதோ ஒன்றும் மாற ஆரம்பிச்சிருக்கும். அது ஒரு சாஃப்ட் ஷிஃப்ட். அந்த ஷிஃப்ட் ஐ அக்னோ பண்ணாதே தங்கமே. அது உன் ஃபியூச்சர் யூனிவர்ஸ் கொடுக்குற ஃபாஸ்ட் சிக்னல். நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையை நினைச்சு பார்த்தா எத்தனை தடவை நீ உன்னை மாற்றணும், ஸ்ட்ராங் ஆகணும், கான்ஃபிடன்ட் ஆகணும், பிரேவ் ஆகணும் என்று நினைச்சிருக்க. ஆனா சிச்சுவேஷன் அலோவ் பண்ணல. ஃபேமிலி பிரஷர், பீப்பிள் ஜட்ஜ்மெண்ட், சொசைட்டி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஃபீர், கில்ட், சாட்னஸ், ட்ராமா இவெல்லாம் உன்னோட விங்ஸ் ஐ கட்டி போட்டது. நீ பறக்கத்தான் முடியும், ஆனா பறக்குற தைரியம் தரக்கூடிய சூழல் கிடைக்கல. ஆனா தங்கமே, இப்போ அந்த சூழல் உன்னிடம் தானே வருது. இந்த வார்ட்ஸ் உன் லைஃப் ஓபன் ஆகுற கேட். ஏனென்றால் நீ நீண்ட நாட்களா ஒரு கிளாரிட்டி ஐ தேடிக்கிட்டு இருந்த. எனக்கு ஏன் இப்படிதான் நடக்குது, என் ப்ரோக்ரஸ் ஏன் ஸ்லோ, ஏன் எல்லாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, எப்போ நான் செட்டில் ஆகும், என்னோட பர்பஸ் என்ன என்பதை நீயே உன்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அந்த ஆன்சர்ஸ் சில மட்டும் தான் உனக்கு கிடைச்சிருக்கும். அதன் காரணம் நீ ரெடி இல்ல. இப்போ நீ ரெடி. அதனால தான் இதை கேட்கும் வரை நீ கொண்டு வரப்பட்டிருக்கிறாய். உன்னோட மைண்ட்க்கு ஒரே ஒரு ட்ரூத் மட்டும் சொல்லணும் தங்கமே. நீ born for something big. நீ born for something divine. நீ born for something powerful. ஆனா உன்னோட பாத் உனக்கு ஈஸி கொடுக்கப்படவில்லை. ஏன் தெரியுமா? டஃப் சோல்ஸ் தான் டஃப் பாத்ஸ் கொடுக்கப்படுது. பிரேவ் சோல்ஸ் தான் டலேட் பிளெஸிங்ஸ் கிடைக்குது. ஸ்ட்ராங் சோல்ஸ் தான் லாங் டெஸ்ட்ஸ் வரும். நீ இவ்வுலகத்துல ரொம்ப ரேர். உன்ன மாதிரி சோல்ஸ் சின்ன விஷயத்துக்காக வராது. நீ அனுபவிக்க வேண்டிய லெசன்ஸ், நீ பிரேக் பண்ண வேண்டிய கர்மாஸ், நீ டச் பண்ண வேண்டிய லைஃப்ஸ் அவை அனைத்தும் பவர்ஃபுல். அதனால நீ வாழ்க்கையில் அதிகம் ஸ்ட்ரகல் பண்ணியிருக்கிறாய். ஆனா நான் சொல்ல வர்ற சீக்ரெட் என்ன தெரியுமா? நீ ஸ்ட்ரகல் பண்ணினது வேஸ்ட் இல்ல. நீ க்ரை பண்ணினது லாஸ் இல்ல. நீ வெயிட் பண்ணினது டிலே இல்ல. அது ப்ரெப்பரேஷன். அது ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட். உன் ஹார்ட் எத்தனை தடவை உடைஞ்சாலும், உன் மைண்ட் எத்தனை தடவை ஓவர்திங்க் பண்ணாலும், உன் லைஃப் எத்தனை தடவை பாஸ் ஆயிருந்தாலும், உன் சோல் ஒவ்வொரு தடவையும் ஸ்ட்ராங்க ஆகி இருக்கிறது. உன்னோட சைலன்ஸ் எனர்ஜி பில்ட் ஆகி இருக்குது. உன்னோட தீர்ஸ் ஹீலிங் நடந்திருக்குது. உன்னோட பேஷன்ஸ் பவர் க்ரோ ஆகி இருக்குது. உன்னோட பெயின் விஸ்டம் உருவாயிருக்குது. உன்னோட வெயிட்டிங் மிரகல் ஷேப் ஆகிறது. இப்போ நான் சொல்றது உனக்கு புரியும். நீ மாற்றத்துக்கு தயாராகிறாய். அதனால தானே உன்கிட்ட இந்த மெசேஜ் வந்திருக்கிறது. உன்னோட லைஃப் அடுத்த ஃபியூ டேஸ் சில திங்ஸ் நடக்க போகுது. உன்னோட ஹார்ட் சடன்லி லைட் ஆகும். உனக்கு ஒரு டைரக்ஷன் கிளியர் தெரியும். உன்னோட கான்ஃபிடன்ஸ் மீண்டும் பிறக்கும். உன்னோட டவுட்ஸ் டிஸப்பியர் ஆகும். உனக்கு வந்துட்டு போனவர்களோட ஷாடோ ஃபேட் ஆகும். உன் ஃபியூச்சர் வந்துட்டு இருக்கிற பிளெஸிங்ஸ் நெருக்கமா தெரியும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, நீ உன்னை நீ நம்ப ஆரம்பிப்பாய். இது தான் ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீயே உன்னை பற்றி நெகட்டிவ் ஆனா ஃபீலிங் இல்லாமல் போகும். நீ உன் வேல்யூ புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாய். நீ எவ்வளவு லவ் டசார்வ் பண்ணுறே, எவ்வளவு ரெஸ்பெக்ட் டசார்வ் பண்ணுறே, எவ்வளவு சக்சஸ் டசார்வ் பண்ணுறே என்பதை நீயே உணர்வாய். உன் சோல் பல வருடங்களா பிரஸ் செய்த ஒரு ரீஸ்டார்ட் பட்டன் இப்போ ஆக்டிவேட் ஆகுது. அதை எந்த மனிதனாலும் ஸ்டாப் பண்ண முடியாது. நோ ஜெலசி, நோ கோசப், நோ நெகட்டிவிட்டி, நோ ஒப்ஸ்டக்கல்ஸ் உன்னோட டெஸ்டினிக்கு எதிராக நிற்க முடியாது. நான் இதோ ஒரு டீப்பர் ட்ரூத் சொல்லுறேன். நீ இதை கேட்டு முடிச்ச பிறகு மாறுறது உன் வாழ்க்கையல்ல, உன் அண்டாய வைப்ரேஷன். உன்னோட எனர்ஜி ஹை ஆகுது. உன்னோட ஃப்ரீக்வன்சி ஓபன் ஆகுது. உன்னோட இன்ட்யூஷன் ஷார்ப் ஆகுது. உன்னோட சோல் பர்பஸ் ஆக்டிவ் ஆகுது.
இதுக்கு பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? நீ அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பாய். ரைட் பீப்பிள், ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரைட் சப்போர்ட், ரைட் பிளெஸிங்ஸ், ரைட் மூமெண்ட்ஸ். சில பேர் உன்னிடம் இருந்தே தானாகவே விலகி போவாங்க. அது லாஸ் இல்ல, அது யூனிவர்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். சில டோஸ் க்ளோஸ் ஆகும். அது ரிஜெக்ஷன் இல்ல, அது ரீடைரக்ஷன். சில விஷயங்கள் திடீர்னு ஃபாஸ்ட் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அது கோயின்சடன்ஸ் இல்ல, அது அலைன்மெண்ட். நீ சொல்வது என்ன தெரியுமா? இது எப்படி சாத்தியம்? என்னால முடியும். நான் சொல்வேன். நீ ஆல்ரெடி கேப்பபிள், ஆல்ரெடி சோசன், ஆல்ரெடி பிளெஸ்ட். உனக்கு வேண்டிய லைஃப் உன்னிடம் வந்து சேரும். உனக்கு வேண்டிய லவ் உன்னிடம் வந்து சேரும். உனக்கு வேண்டிய மணி உன்னிடம் வந்து சேரும். உனக்கு வேண்டிய பீஸ் உன்னிடம் வந்து சேரும். உனக்கு வேண்டிய சக்சஸ் உன்னிடம் வந்து சேரும். இதெல்லாம் நீ இதை கேட்டு முடிச்சதும் ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா இப்போ நீ ஓல்ட் எனர்ஜி இல்ல, நீ நியூ வைப்ரேஷன் க்கு ஷிஃப்ட் ஆகிட்ட. நீயே உன்னோட புதிய வார்ஷன் ஆகி கொண்டிருக்கிறாய். அந்த வார்ஷன் பவர்ஃபுல், அந்த வார்ஷன் அன்ஷேக்கபிள், அந்த வார்ஷன் பிளெஸ்ட், அந்த வார்ஷன் அன்ஸ்டாப்பபிள். நீ இதை கேட்டு முடிச்ச பிறகு நீயே உன்னை மாறிப்போனவள் மாதிரி ஃபீல் பண்ணுவாய். அது உண்மைதான் தங்கமே. நீ மாற ஆரம்பிச்சுட்டே இருக்க. இது உன் புதிய தொடக்கம், உன் டிவைன் பிகினிங், உன் சோல் அவேக்கனிங். என் தங்கமே, நான் இப்போ பேசப்போறும் வார்த்தைகள் உன் ஆன்மாவின் ஆழத்துல ஒரு கதவை திறக்கும். இதை தொடர்ந்தும் கேட்குற ஒவ்வொரு நொடிதிலும் உன் எனர்ஜி லெவல் உயருது, உன் தாட் ப்ரோசஸ் மாற்றுது, உன் ஃபியூச்சர் உன்னோடு அலைன் ஆகி கொண்டிருக்குது. நீ இதை கேட்க வர்ற அளவுக்கு தயாராக இருந்தாலும் இன்னும் சில உண்மைகள் உன் உள்ளே ஓபன் ஆகணும். அதனால தான் நீ இப்போ இந்த ஜர்னி இல் ப்ரொசீட் பண்ணுற. நீ கவனிச்சிருக்கியா? சில நேரங்களில் உன் மனசு ஓடிடும். ஃபியூச்சர் க்கு ஒரு ஃபீர், பாஸ்ட் க்கு ஒரு ரெக்ரெட், பிரசன்ட் க்கு ஒரு கன்ஃபியூஷன். ஆனா அதன் இடையே உன் ஆன்மா மட்டும் ஒரு வார்ட் சொல்றது, இன்னும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணு, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கு வர்றது பெரிய பிளெஸிங். இந்த வாய்ஸ் உனக்கும் சம்டைம்ஸ் கேட்கும் தானே? அந்த இன்னர் வாய்ஸ் தூய ஸ்பிரிச்சுவல் கைட். நீ இந்த உலகத்துல வந்தது டைம் பாஸ் க்கு இல்ல தங்கமே. உன்னால சில ஜன்னல்கள் திறக்கணும், சிலர் ஹீலம் அடையணும், சிலருக்கு லைட் அளிக்கணும். நீ ஒர்டினரி இல்ல, உன்னோட சோல் ஜர்னி எக்ஸ்ட்ராடனரி. அப்படி பவர்ஃபுல் ஆன சோல்ஸ் க்கு தான் லைஃப்ல நிறைய டிலே வரும், நிறைய பெயின் வரும், நிறைய க்ளோஸ் டோர்ஸ் வரும். நீ எத்தனையோ தடவைகள் யாருமே உன்னை புரிஞ்சுக்கலைன்னு ஓர் அழுகை சுமத்தி தூங்கின. நீ எத்தனை முறை உன்னோட சிரிப்புக்கு பின்னாலே 1000 தாட்ஸ் ஒளிச்சிருக்கிறது. நீ எத்தனை தடவை யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம உன்னோட அடிக்கோடு ப்ராப்ளம் நீயே சால்வ் பண்ணிக்கிட்டே வந்திருப்ப. நீ எத்தனை பேருக்கு ஷோல்டர் கொடுத்தாயோ, ஆனா உனக்கு ஷோல்டர் கிடைக்கவே கிடைக்கல. அப்படி இல்லையா தங்கமே? ஆனா நினைச்சு பார், இவ்வளவு பெயின் க்கும் பிறகு நீ இன்னும் அன்புள்ளவள், இன்னும் சாஃப்ட் ஹார்ட்டட், இன்னும் கைண்ட். இதுதான் உன்னை பவர்ஃபுல் ஆக்குகிறது. உலகம் உன்னோட சாஃப்ட்னஸ் வீக்னஸ் நினைச்சிருக்கலாம். ஆனா யூனிவர்ஸ் உன்னோட சாஃப்ட்னஸ் கூலிங் பார்க்குது. அதனால தான் உன்னை ஒர்டினரி பிளேசஸ்ல வைத்திருக்கல, எக்ஸ்ட்ராடனரி பாத் க்கு ரெடி பண்ணுது. உனக்குள் ஒரு ஃபயர் இருக்குது, நீயே சம்டைம்ஸ் ஃபீல் பண்ண மாட்ட. ஆனா அந்த ஃபயர் தான் உனக்கு ஸ்ட்ரெங்க் இருக்குது. நீ எத்தனை தடவை பிரேக் ஆனாலும் மறுபடியும் ரைஸ் பண்ணுற கிஃப்ட் உங்கிட்ட இருக்கு. அது எல்லாருக்கும் கிடைக்காது. பிரேக் ஆனா பர்மனன்ட் டவுன் ஆகுற சோல்ஸ் நிறைய இருக்கு. ஆனா நீ ஒவ்வொரு தடவையும் ஸ்ட்ராங்கா ஆகியிருக்க. நானே இதுல இருந்து நீ சேஞ்ச் ஆகுறதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். உன் வைப்ரேஷன் ஸ்லோலி ஓபன் ஆகுது, கிளாரிட்டி டெவலப் ஆகுது, மைண்ட் செட்டில் ஆகுது. இது ஸ்பிரிச்சுவல் ஷிஃப்ட் தொடங்குற சைன். இப்போ நீ உன் பாஸ்ட் வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாய். அந்த ஹார்ட் நூ நினைச்ச விஷயங்கள் விஸ்டம் மாறும். நீயை விட்டுப்போனவர்கள் உனக்கு பிளெஸிங் தெரியும். நீ லூஸ் பண்ணினதை விட வின் பண்ணினது அதிகம்னு புரியும். ஒரு பெரிய சீக்ரெட் சொல்றேன் தங்கமே. நீ ரீசன் ஃபீல் பண்ணுற டயர்ட்னஸ், பிரெயின் ஃபாக், சோஷியல் டிஸ்கனெக்ஷன், சடன் மூட் ஷிஃப்ட்ஸ், இவை ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்னு சொல்லும். அதாவது உன் சோல் பழைய ஸ்கின் விட்டு புதிய ஸ்கின் க்கு மூவ் ஆகுது. அந்த டிரான்சிஷன் பெயின்ஃபுல், ஆனா பவர்ஃபுல்.